வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இங்கே 150 கிராம் வெள்ளை உளுந்த அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் ஊறினா போதும். நல்லா 2 தடவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3/4 பதத்துக்கு ஓட்டி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகும், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும், நான் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் ஒரு டைம் பல்ஸில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சாப்பிட்றப்ப பச்சை மிளகாய் வாயில் கடிப்படாமல் இருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு எல்லாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் சாப்பிட்றத விட இந்த உளுந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறது கொஞ்சமாக மாவை உருட்டி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டை விரலில் ஓட்டை போட்டு உள்ளே போட்டிங்கன்னா உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக அந்த உளுந்தோட டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை பிரசாதத்துக்கு செஞ்சாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சாலும் சரி, லன்ச் டைமுக்கு செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து ஊற அரை மணி நேரம் மட்டும்தான். மற்றபடிக்கு இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் போல் போதும். நிறைய செய்கிறப்ப கிரைண்டரில் போட்டு அரைக்கிற மாதிரி வரும். கொஞ்சமாக ஒரு 100 கிராம் போல் செய்கிறப்ப மிக்சியிலே செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே அரைச்சி ரெடி பண்ணிடலாம் இந்த மாவை. வடை ஒரு பக்கம் நல்லா கலர் மாறி வந்தோடனே 2வது பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா வெந்து சத்தம்லாம் அடங்கினோடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மறுபடியும் ஒரு உருண்டை போல் எடுத்து கட்டை விரலில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். விட இப்போ வடையோட ஷேப் ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு. இந்த வடைக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணாலும் இந்த வடை ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புரட்டாசி சனிக்கிழமைக்காண்டி இந்த இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, வடையெல்லாம் பொரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், கூடவே அப்பளமும் வடையும், கூடவே ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.